வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். எங்கே மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த 1907 அந்த சூரத் பிளவுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் வந்தாங்க, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916 வரைக்கும் என்ன நிகழ்வு அங்கங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு இடையில வந்து அந்த புரட்சிகரவாதமும் நடந்திருக்கும். அதை நம்ம தனி டாப்பிக்காக வச்சு பார்த்துட்டோம். 1916 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் 1919 நம்ம பார்க்கணும். 1919 1947 வரைக்கும் இனி வந்து நம்ம காந்திய காலகட்டம் தான். காந்தி வந்து என்னென்ன போராட்டத்தை ஆரம்பித்தார், அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்கள் என்ன பங்கு எடுத்தாங்க, இப்படி தான் நம்ம பார்க்கணும். கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கேதா சத்தியாகிரகம், அந்த மாதிரி சம்பாரன் சத்தியாகிரகம் அடுத்தடுத்தா போடுங்கன்னு சொல்லி. அதெல்லாம் வந்து நமக்கு ஐஎன்எம்ல வரும். இப்போ சம்பாரன் சத்தியாகிரகம் வந்து அந்த பீகார் சைடு அங்கே நடக்கும். அகமதாபாத் மில் வேலையை நிறுத்தம் சொல்லி அது அகமதாபாத் சைடு நடக்கும். ஓகேவா? இங்கிருந்து தமிழ்நாடு லீடர்ஸ் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா பெருசாக இல்லை. அதனால நம்ம எங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகத்திலிருந்து தான் பார்க்கணும். அதான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம தரமான கிளாஸ் வந்து தமிழுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். சங்கத்தமிழ் பேட்ச்னு சொல்லி ஒரு 13 மனப்பாட பகுதிகள், கலை சொல்லு, சொற்பொருள், அயர் சொல்லு, பழமொழி 400, பழமொழிகள், இந்த மாதிரி வந்து ஒரு 13 டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்கான டெமோ கிளாஸஸும், அயர் சொல்லு, பழமொழி 400 எல்லா டெமோ கிளாஸஸும் நான் கீழே நிப்பாட்டுறேன். அட்மிஷனுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். 1 இயருக்கு ஃபுல்லாமே 600 rupees தான். நீங்கள் எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணி அந்த 1 இயரில் படிச்சுக்கலாம். நல்லா தரமாக கிளாஸ் இருக்கும். அவுட் சோர்ஸை எளிமையாக ஒரு வீடியோ, ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வீடியோலேயே உங்களை தெளிவாக படிக்க வைப்போம். வீடியோ படிக்கிறப்பவே உங்களுக்கு மைண்டில் நிற்கும். இப்போ நம்ம கலைச்சொல் வந்து சட்டம், ஆட்சி சொற்கள், தகவல் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் இப்போ வந்து பயாலஜி, இந்த 4 சப்ஜெக்ட்டை நம்ம முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைமே எந்த அகாடமி இந்த ரிஸ்க் எடுக்கல, நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். தரவாக மைண்டில் நிற்கும். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா கீழே ஆப் லிங்க்கும் வைக்கிறேன். ஆப் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த ரவுலட் அறப்போராட்டத்திலேருந்து நம்ம பார்க்கணும். எப்போ அப்படின்னா 1919. ஏன் இந்த ரவுலட் அறப்போராட்டம்னு சொல்லி வருது அப்படின்னா, ரவுலட் மசோதான்னு சொல்லி ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போவுமே அப்படி தானே, இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா அறிமுகப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் அது என்னவா ஆகும், சட்டமாக ஆகும். அந்த மாதிரி ஒரு மசோதா அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போ 1917 பிரிட்டிஷ் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எப்போ சட்டமாக மாறிச்சு, ரவுலட் சட்டமாக மாறிச்சுன்னா 1919. அப்படி என்ன இந்த சட்டத்தில் இருந்துச்சு, ஏன் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா, என்கொயரியே இல்லாமல் ஜெயிலில் போடுறது. உங்களை வந்து என்கொயரி விசாரணையே பண்ண மாட்டாங்க, டக்குன்னு தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்ச் வாரண்ட், உங்களை வந்து அந்த வாரண்ட் இல்லாமையே வந்து அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலில் போடுறது. கேள்வியே கேட்க மாட்டாங்க, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான சட்டம். இதுக்கு எதிர்த்து தான் ரவுலட் அறப்போராட்டம்னு சொல்லி 1919 போடுவாங்க. ஏன் 1919னா, சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1919, மசோதா வந்து 1917. இது கொண்டு வந்தவரே சிட்னி ரவுலட் அப்படின்னு சொல்லி, அவரோட பேரே சிட்னி ரவுலட், அதனால ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சட்டம். ஓகேவா? இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த ரவுலட் போராட்டத்தில் அப்படின்னா, ரவுலட் சத்தியாகிரகம் வந்து தமிழ்நாட்டில் தான் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. ரவுலட் சத்தியாகிரகம் எங்கே முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில். அது நான் பின்னாடி பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1919 பிப்ரவரியில் இந்த சட்டத்தை பற்றி விவாதம் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த 1917 மசோதா வந்து சட்டமாக மாறுறப்ப விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணுறாங்க. அப்போ வந்து வி சீனிவாச்சாரி அப்படிங்கிற ஒருத்தர், நம்ம ஃபுல்லாக வெங்கடேசன் புக் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கோம், பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாது, தரவாக இருக்கும். வி சீனிவாச்சாரிங்கிறவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த சட்டத்தை கொண்டு வராதிங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் குரல் கொடுக்குறாரு. நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி யார் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து சத்தியாகிரகம் வந்து நான் தொடங்க போறேன்னு சொல்லி காந்தி சொல்றாரு. இந்த 2 கருத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, சரி இந்த பிரச்சனை வந்துருச்சு, அமல்படுத்திட்டாங்க, இப்போ என்ன பண்ணலாங்கிறப்ப தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாஜி அவங்க வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. யாருக்கு? கஸ்தூரி ஐயங்கருக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து காந்தி கூட்டிகிட்டு வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லி கஸ்தூரி ஐயங்கர்கிட்ட சொல்கிறாங்க. கஸ்தூரி ஐயங்கர் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. கஸ்தூரி ஐயங்கர் வந்து காந்தியை வந்து அழைப்பு விடுக்கிறாங்க, வாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லி காந்தி அழைப்புடுறாங்க. அதன் பேரில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து காந்தி வராங்க. ஓகேவா? இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம், நான் சொன்னேன் இல்லையா இந்த பாயிண்ட்டு, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சத்தியாகிரகம் இங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி இப்படி தான் ராஜாஜி ஆலோசனை கொடுக்குறாரு. கஸ்தூரி ஐயங்கர் வந்து அதை கேட்டுட்டு காந்தி அழைப்பிடுறாங்க, காந்தி வராங்க. ஓகேவா? இப்போ டோட்டலாக என்னென்ன பார்த்துருந்தோம், ரவுலட் மசோதா 1917, அது சட்டமாக மாறினது எப்போ, 1919. இந்த சட்டத்தில் என்ன இருக்குது, எதனால் இந்த அறப்போராட்டம் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்கொயரியே இல்லாமல் ஜெயிலில் போடுறது, சேர்ச் வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கொடூரமான ஒரு சட்டம் தான். இது கொண்டு வந்ததே வந்து சிட்னி ரவுலட்டுங்கிற ஒரு ஆள் தான். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், 1919 பிப்ரவரியில் இந்த சட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ 2 பேர் 2 இது சொல்கிறாங்க. வி சீனிவாச்சாரிங்கிறவர் வந்து கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அடுத்து 2வது வந்து காந்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் சத்தியாகிரகத்தை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கடும் எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? இந்த ரவுலட் சட்டத்தை பற்றி விவாதம்
நடைபெற்ற போது கடும் எதிர்ப்பை தெரிவித்தவர் யார்? வி சீனிவாச்சாரி. சத்தியகிரகத்தை தொடங்க போகணும்னு சொன்னது யார்? காந்தி. சரி, அழைப்பு எடுக்கலாங்கிறாங்க. ராஜாஜி வந்து கஸ்தூரி ஐயங்கர்கிட்ட சொல்லி கஸ்தூரி ஐயங்கர் வந்து காந்தியை கூப்பிட்றாங்க. காந்தி தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஓகேவா? காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்திருந்தாருன்னு பார்ப்போம். டேட்டோட காந்தி வந்து 1919 மார்ச் 17 தமிழ்நாட்டுக்கு வராங்க. யாரோட வீட்டுக்குன்னா கஸ்தூரி ஐயங்கர் வீட்டில் வந்து தங்குறாங்க. ஏன்னா கஸ்தூரி ஐயங்கர் தான் அழைப்பு விடுத்திருப்பாங்க. அதன் பேரில் 1919 மார்ச் 17 கஸ்தூரி ஐயங்கர் வீட்டில் தங்குறாங்க. அங்கே தங்கிட்டு வந்து ஒரு பிளான் ஸ்கெட்ச் போடுறாங்க. ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இந்த வீட்டில் தான் இந்த டிஸ்கஷன்லாம் நடந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ரவுலட் போராட்டத்தில் எப்படி முன்னெடுக்கலாம், எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத அந்த ஓவரால் பிளான் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த டேட் பார்த்துக்குங்க. மார்ச் 21, 22, 1919 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. நல்லா பார்த்துக்கணும். வந்தது 17, 18, 19, 20 3 நாள் கழிச்சு 21, 22 அந்த எதிர்ப்பு திட்டத்தை கொண்டு வராங்க. ஓகே, சரி, இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியாச்சு. அடுத்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சத்தியகிரக சபை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து காந்தி தான் ஹெட்டாக இருக்காரு, தலைவராக இருக்காரு. ஒரு 3 பேர் வந்து துணைத் தலைவராக இருப்பாங்க. யாருன்னு பார்த்துங்க, சி விஜயராகவாச்சாரி, நஞ்சுண்டராவ், டி பிரகாசம். சி விஜயராகவாச்சாரி, நஞ்சுண்டராவ், பிரகாசம் சொல்லி 3 பேர் வந்து துணைத் தலைவர்கள். ஒரு 4-5 பேர் வந்து செயலாளராக இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துடலாம். ராஜாஜி, கஸ்தூரி ஐயங்கார், அப்புறம் வந்து டி ஆதி நாராயணன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜி ஹரிகரவோதம் ராவோ, அப்புறம் வந்து அவ்வளோதான், ஒரு 4 பேர் மட்டும். ஓகே, இப்போ டோட்டலாக நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்? காந்தி வந்து 1919 மார்ச் 17 வந்து கஸ்தூரி ஐயங்கர் வீட்டுக்கு வராங்க. ஓகேவா? வந்து அங்கே தங்கிட்டு ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு, 3 நாள் இந்த இயரை வந்து டேட் வந்து அப்படியே சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சிங்கன்னா அழகாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். மார்ச் 21, 22 அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சபையை ஆரம்பிக்கிறாங்க. காந்தி தலைவர், 3 பேர் துணைத் தலைவர். யார் யார்? விஜயராகவாச்சாரி, நஞ்சுண்டராவ், டி பிரகாசம். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் செயலாளராக இருக்கிறாங்க. ராஜாஜி, கஸ்தூரி ஐயங்கர், டி ஆதி நாராயணன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகரவோதம் ராவோ. ஓகேவா? சத்தியகிரக சபையை பார்த்துருந்தோம். யார் யார் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்னை சார்பாக ஒரு 120 பேர் வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த ரவுலட் சத்தியகிரகத்துக்காக சென்னை சார்ந்து எத்தனை பேர் சைன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 120 பேர். நல்லா பார்த்துங்க. இந்த டேட்டு, இயரு, நம்பர்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இதில் மேக்ஸிமம் குழப்ப வாய்ப்பு உண்டு. நல்லா பாருங்க. அடுத்து வந்து இந்த 120 பேர் சைன் பண்ணாங்களே, அதில் ஒரு 3 பேர் 4 பேர் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கணும். இந்த 120 பேர் சைன் பண்ணதில் யார் இல்லை, அந்த மாதிரி யாராச்சும் கேட்கலாம். சி ராஜாஜி, சத்தியமூர்த்தி, வஉசி, திருவிகா. ஏன்னா இவங்கள முக்கியமான லீடர்ஸ். 120 பேர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 4-5 பேர் முக்கியமாக கொடுத்தா அது பார்த்துக்கணும். இந்த 4-5 பேரில் யார் இல்லைன்னு வேறு யாராச்சும் வச்சு கேட்கலாம். அதுக்காக. ஓகேவா? ராஜாஜி, சத்தியமூர்த்தி, வஉசி, திருவிகா. நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுலட் போராட்டத்துக்கு, இந்த ரவுலட் போராட்டம் காந்தி தான் முன்னெடுக்கிறாங்க. இந்த ரவுலட் போராட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு சார்பாக யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாரதியார். நல்லா பார்த்துங்க. பாரதியாரில் இம்பார்ட்டண்டான பேசுன்னு சுப்பிரமணிய சிவான்னு சொல்லி நம்ம தனியாகவே பார்த்துருந்தோம் கிளாஸ். அவர். அடுத்து வந்து பெரியார், வரதராஜுலு, ஸ்ரீனிவாச ஐயங்கார். பெரியார், வரதராஜுலு, ஸ்ரீனிவாச ஐயங்கார். அடுத்து சரி, இந்த ரவுலட் சத்தியகிரகத்துக்கு இது பண்ணி எப்போ நம்ம ஊரடங்கு மாதிரி ஒன்று பிளான் பண்ணுறாங்க. எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1919 மார்ச் 30 வந்து நம்ம ஊரடங்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த டேட் வந்து ஒத்து வராது, இதை வந்து டேட் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 3 பேர் வந்து காந்திகிட்ட போய் கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. கஸ்தூரி ஐயங்கர், ராஜாஜி, விஜயராகவாச்சாரி. இந்த 3 பேர் போய் டேட் போஸ்ட்போன் பண்ணுங்க, வேற டேட் வைக்கலாம்னு சொல்லி இந்த 3 பேர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி காந்தியும் தள்ளி வைக்கிறாரு. அந்த டேட்டை வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ எது வரைக்கும் பார்த்துருந்தோம்? இந்த ரவுலட் சத்தியகிரகத்துக்காக 120 பேர் சைன் பண்ணியிருந்தாங்க சென்னை சார்பாக. அந்த 120 பேரில் சில பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. சி ராஜாஜி, சத்தியமூர்த்தி, வஉசி, அப்புறம் வேற யார்? திருவிகா. ஓகேவா? திருவி கல்யாண சுந்தரம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சப்போர்ட்டர்ஸ் யார் யார்? இந்த ரவுலட் சத்தியகிரகத்துக்கு காந்திக்கு தமிழ்நாடு சார்பாக யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அதில் யார் இல்லை, அந்த மாதிரி கேட்கலாம். பெயர்கள்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா இதெல்லாம் யாருமே படிக்க மாட்டோம். என்னடா சும்மா பேராக வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நல்லா பார்த்துக்கணும். பாரதியார், சுப்பிரமணிய சிவா, பெரியார், வரதராஜுலு நாயுடு, அடுத்து வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார். 1919 மார்ச் 30 ஊரடங்கு பிளான் பண்ணுறாங்க. தள்ளி போடலான்னு சொல்லி ஒரு 3 பேர் சொல்கிறாங்க. யார்? கஸ்தூரி ஐயங்கர், ராஜாஜி, விஜயராகவாச்சாரி. ஓகேவா? டேட் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. சரி, டேட்டை மாற்றி வச்சிடலான்னு சொல்லி காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த ரவுலட் எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. எங்கெங்கெல்லாம் போகிறாரு அப்படின்னா தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி. இந்த 4 இடத்துக்கு போகிறாரு. நல்லா பார்த்துங்க. தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி இங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ரவுலட் சட்ட எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. இந்த சட்டத்தில் இதெல்லாம் இருக்குப்பா, ஏன்னா வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, அது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நான் அந்த டேட் சொல்கிறேன், வேறு எந்த டேட்டில் வந்து திரும்ப கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த நாளில் வந்து எல்லாரும் வந்து ஒன்று திரண்டு போராட்டத்தை மேற்கொள்ளணும், போராட்டமாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த 4 இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காந்தி சென்னையிலேருந்து பாம்பே கிளம்பி போயிடுறாங்க. 1919 மார்ச் 28. எப்போ வந்தார்? மார்ச் 17 வந்தார்.
21, 22 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மார்ச் 28 கிளம்பி போயிடுறாரு சென்னையிலேருந்து பாம்பேக்கு. நெக்ஸ்ட் வந்து 1919 நான் சொன்னேன்ல டேட்டை வந்து மாற்றி போட்டாங்கன்னு சொல்லி, இது பார்த்துங்க 1919 ஏப்ரல் 6க்கு அந்த டேட்டை மாற்றுறாங்க. ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. துக்க தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேவா, இந்த நாளை வந்து துக்க தினமாக இது பண்ணிட்டு ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள்னு சொல்லி இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து போராட்டத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த நாளில் வந்து எங்கெல்லாம் வந்து பொதுக்கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா, திருநெல்வேலியில் பீச்சில் வந்து பொதுக்கூட்டம் நடந்துச்சு. சரி, திருநெல்வேலியில் திருவல்லிக்கேணி பீச்சில் வந்து பொதுக்கூட்டம் நடந்துச்சு. ஓகே, சென்னையில். அடுத்து வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் யாரெல்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டு சார்பாக யாரெல்லாம் ஸ்பீச் கொடுத்தாங்க லீடர்ஸ், ராஜாஜி, கஸ்தூரி ஐயங்கர், ஜார்ஜ் ஜோசப், சத்தியமூர்த்தி. இந்த 4 பேர்த்த ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு சார்பாக தான் நம்ம படிக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டு சார்பாக எங்கே வந்து உங்களுக்கு பொதுக்கூட்டம் நடந்துச்சு, அப்போ அதில் யார் யாரெல்லாம் பேசினா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். எழுதி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம் என்னென்னட்டு. 4 இடத்துல போய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி. இந்த ரவுலட் சட்டத்துக்காக வந்து பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனார், கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்குங்க இந்த 4. அடுத்தது வந்து சென்னையிலேருந்து பாம்பே கிளம்பி போகிறாரு 1919 மார்ச் 28. 1919 ஏப்ரல் 6 தான் அந்த துக்க தினமாக இது பண்ணுறாங்க. ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாளாக இது பண்ணிட்டு திருவல்லிக்கேணியில் வந்து பொதுக்கூட்டத்தை மேற்கொள்கிறாங்க. அதில் ஒரு 3 பேர் பேசுகிறாங்க, ராஜாஜி, கஸ்தூரி ஐயங்கர், ஜார்ஜ் ஜோசப், சத்தியமூர்த்தி. ஓகேவா, திருவல்லிக்கேணியில் கூட்டம் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த திருவல்லிக்கேணி கூட்டத்திலேயே ஒர்க்கர்ஸுக்குன்னு சொல்லி, அதாவது தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி கூட்டம் நடந்துச்சு. அங்கே போய் ஒரு 3 பேர் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா திருவிக்கா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க. திருவிக்கா, பிபி வாடியா, வஉசி, எஸ் தண்டபாணி. இவங்க எல்லாமே தொழிலாளர்களுக்கு மேக்சிமம் வந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க தான். எஸ் தண்டபாணி பிள்ளைன்னு வரும், நான் தண்டபாணின்னு தான் எழுதியிருக்கேன். இந்த 4 பேர்த்தி பார்த்துக்குங்க. அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பேசினாங்கன்னு அதுவும் பார்த்துக்குங்க. இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்காற்றுறாங்கன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி தான் கூட்டரெல்லாம் வைப்பாங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து சென்னையில் சவுகார்பேட்டையில் வந்து குஜராத்திகள் அதிகமாக இருந்தாங்க. சென்னை சவுகார்பேட்டையில் குஜராத்திகள் அதிகமாக இருந்தாங்க. அதனால இந்த ரவுலட் போராட்டத்தை யார் வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா, ராம்ஜி, கல்யாண்ஜி அப்படிங்கிற இந்த 2 பேர் வந்து இந்த ரவுலட் போராட்டத்தை, இந்த ஊரடங்கு வந்து முன்னெடுத்தாங்க. இதை நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். இங்கெங்கடா இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லி கூட்டுல யோசிச்சிருக்க மாட்டோம். நல்லா பார்த்துங்க, குஜராத்திகள் அதிகமாக வச்சதன் காரணமாக இவங்க 2 பேர் முன்னெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து முஸ்லீம் வணிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கூட்டுல வைப்பாங்க, முஸ்லீம்கள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல, இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, இதுக்கு வந்து இந்த குஜராத்திகள் வந்து இங்கே பங்காற்றுனாங்க, அந்த மாதிரியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா நம்ம தெளிவாக அடிக்கணும். அது ஃபுல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிளியர் கட்டாக ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா, முஸ்லீம் வணிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நூற்பாலை தொழிலாளர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக தொழிலாளர்களோட சப்போர்ட்டும் இருந்துச்சா, கண்டிப்பாக இருந்துச்சு. ஓகேவா, இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து இந்த டைமில் சென்னையில் வந்து சத்தியகிரகி அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த அறப்போராட்டத்தை பற்றி எல்லாத்தையும் பரப்புறது, இந்த பற்றின நியூஸ் தெரிவிக்கிறதுன்னு சொல்லி அந்த டைமில் நடந்துட்டு இருந்தது வந்து சத்தியகிரகிங்கிற பத்திரிக்கை. இது யார் ஆரம்பிச்சாங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வெங்கடேசன் புக்கில் தெளிவாக கொடுக்கல. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம், ஒர்க்கர்ஸ் வந்து தனி கூட்டம் இது பண்ணாங்க. அப்போ ரவுலட் சத்தியகிரகத்தில் தொழிலாளரோட பங்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்துச்சு. அதுக்கான இதுதான் இது தனி கூட்டம் அந்த திருவல்லிக்கேணியிலே நடந்துச்சு. இதில் யார் யாரெல்லாம் பேசினா, திருவிக்கா, பிபி வாடியா, தண்டபாணி பிள்ளை, அடுத்து வஉசி. இவங்க எல்லாமே வந்து தொழிலாளர்கள் சார்பாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். அடுத்து சென்னை சவுகார்பேட்டையில் குஜராத்திகள் அதிகமாக இருந்ததுனால அவங்க முன்னெடுத்து போகிறாங்க. யார் ராம்ஜி, கல்யாண்ஜின்னு 2 பேர் அந்த ஊரடங்கு முன்னெடுக்கிறாங்க. முஸ்லீம் வணிகர்கள் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமாம், சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நூற்பாலை தொழிலாளர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமாம், அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து சத்தியகிரகிங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து அந்த டைமில் இந்த ஊரடங்கு பற்றி, இந்த அறப்போராட்டத்தை பற்றி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அடுத்து சில புக்ஸ் எல்லாம் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. சில லீடர்ஸோட புக்ஸு அதெல்லாம் வாங்கி வந்து நம்ம தமிழ்நாடு சத்தியகிரகிகள் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு காந்தியோட 2 புக்கு, சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம். இந்த மாதிரி கூட கேட்கலாம். காந்தியோட புக் என்ன, இந்திய சுயராஜ்யம் யார் எழுதின புக்கு, இந்த மாதிரி கேட்கலாம். இன்டெரக்டாகவும் வரலாம், இதுக்கும் யூஸ் ஆகலாம். நல்லா பார்த்துக்குங்க. சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம்ங்கிற இந்த 2 புக்கை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. அதை மீறி தமிழ்நாடு சத்தியகிரகிகள் சேல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து சாவர்கர், தெரியுமில்ல, வீர சாவர்கர்னு சொல்லுவோம். இவர் வந்து எரிமலை அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருந்தார். இந்த புக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டு சத்தியகிரகிகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் சேல் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அந்த ரவுலட் சத்தியகிரகம் நடக்கிற டைமில் நடந்த நிகழ்வுகள். அடுத்து தமிழ்நாட்டு மாநகரம், தமிழ்நாட்டில் வந்து மாநகரத்துலேயும் சரி புறநகர்லேயும் சரி இந்த ரவுலட் சத்தியகிரகம் வந்து பரவுச்சு. முக்கியமாக தமிழ்நாட்டு மாநகரத்தில் வந்து இந்த ரவுலட் சத்தியகிரகம் வந்து அதிதீவிரமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஏப்ரல் 6ஆம் தேதி தான் அந்த ஊரடங்கு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா டேவிட் அர்னால்டு. 2 பக்கமே பரவச்சுங்க. தமிழ்நாடு மாநகரம் சரி, தமிழ்நாட்டோட வெளிப்பகுதிகளும் சரி பரவச்சு, கரெக்டு தான். இருந்தாலும் அந்த தமிழ்நாட்டு மாநகரத்தில் தீவிரமாக இருந்துச்சு. அதுவுமே வந்து ஏப்ரல் 6க்கு அப்புறம் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னது யாருன்னா டேவிட் அர்னால்டு. நல்லா பார்த்துங்க. இதெல்லாம் வந்து இந்த ரவுலட்
அறப்போராட்டத்துக்கான கூற்றுகள் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி. அடுத்து பாம்பே அகமதாபாத்தில் கூட ரவுலட் அறப்போராட்டம் வந்து தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து சென்னையில் அந்த அளவுக்கு இல்லை, காந்தி வந்து ரொம்ப வந்து இதனால அந்த மனவேதனை பட்டாருங்கிற மாதிரி நமக்கு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம், காந்தியோட 2 புக், சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம், இந்த 2 புக்கை கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாங்க. அதை தடையை மீறி எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து வந்து சாவர்கரோட எரிமலை, இதுவும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாநகரம் வந்து அதிதீவிரமாக இருந்துச்சு, புறநகரை விட மாநகரத்தில் அதிகமாக இருந்துச்சு ரவுலட் சத்தியாகிரகம். இருந்தாலும் ஏப்ரல் 6க்கு அப்புறம் மறைஞ்சிருச்சுப்பான்னு சொல்லி சொன்னது யாருன்னா டேவிட் அர்னால்டு. பாம்பே அகமதாபாத்தில் தீவிரமாக இருந்துச்சு, அதிதீவிரமாக இருந்துச்சு. சென்னையை கம்பேர் பண்ணுறப்ப சென்னையில் ரொம்ப கம்மி தான். ஏன் காந்தி வந்து மனவேதனை அடைஞ்சாருன்னா, சென்னையில் தான் நம்ம வந்து ஆரம்பித்தோம், ஆனால் சென்னையில் வந்து அந்தளவுக்கு தீவிரமாக இல்லைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக இன்னொருத்தர் வந்து இதை பற்றின கூற்று சொல்லியிருக்காரு, அதையும் பார்த்துடலாம். தமிழ்நாடு விட ஆந்திராவில் நடந்த அந்த போராட்டம், இந்த ரவுலட் போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சிச்சு, ப்ளஸ் வெற்றியும் பெற்றதுன்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னா எஸ் கோபாலகிருஷ்ணர். இந்த டேவிட் அர்னால்டும் ஞாபகம் வச்சுக்கணும், கோபாலகிருஷ்ணரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்திராவை கம்பேர் பண்ணுறாரு, ஆந்திராலேயே பரவாயில்லப்பா, அங்கே நல்லாவும் வெற்றியும் பெற்றுச்சு தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? எஸ் கோபாலகிருஷ்ணர். நெக்ஸ்ட்டு வந்து காந்தியோடைய முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டில் தான் தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரவுலட் சட்டம் 1919, இதுக்கு முன்னாடி வந்து இந்த சம்பாரான் சத்தியாகிரகம் 1917, இந்த அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகம், இதெல்லாம் 1917, 18 அந்த காலகட்டத்தில் நடக்கும். இருந்தாலுமே அது அந்தந்த பகுதிக்கான போராட்டம். இந்த 1919 நடந்த இந்த ரவுலட் அற போராட்டங்கிறது வந்து அகில இந்திய மொத்த இந்தியாவை இணைச்சு ஒரு பெரிய போராட்டமாக, சத்தியாகிரக போராட்டமாக கொண்டு போனது ஃபர்ஸ்ட் போராட்டம் இதுதான். அந்த ஃபர்ஸ்ட் போராட்டமே தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு, அது அமைதியாகவும் நடந்துச்சு, அது வெற்றியும் பெற்றுச்சுங்கிற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பார்த்துருந்தோம், அந்த கோபாலகிருஷ்ணர் வந்து ஆந்திராவோட கம்பேர் பண்ணது பார்த்துருந்தோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா A to Z அப்படியே பார்த்துட்டோம் சத்தியாகிரகம் பற்றி, ரவுலட் சத்தியாகிரகம் பற்றி A to Z பாயிண்ட்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஓகேவா? ரவுலட் அற போராட்டம் வந்து A to Z பாயிண்ட்ஸ் வெங்கடேசன் புக் ப்ளஸ் ஸ்கூல் புக் வச்சு ஒரு சிங்கிள் பாயிண்ட் மிஸ் ஆகாமல் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம், ஏன்னா ரிவிஷன் முக்கியம். நான் ஏன் ஒவ்வொரு ஸ்லைடாக எழுதி ஒவ்வொரு டைமும் ரிவைஸ் பண்ணுறேன்னா, படிக்கிறது வந்து 60% இருந்தால் ரிவிஷன் 40 இருக்கணும், 60-40 நம்ம படிக்கணும். சொல்லப்போனால் 50-50 ஆச்சு நம்ம பார்க்கணும். ஓகேவா? பாதி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா வர்த்தாக இருக்கும், நம்ம படித்தது நல்லா பக்காவாக மைண்ட் செட் ஆகும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தரவாக தெளிவாக ஞாபகம் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம், ரவுலட் ஆக்ட் வந்து 1917. இந்த ரவுலட் அற போராட்டங்கிறது வந்து எதனால் வருதுன்னா, பிரிட்டிஷ் வந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க. சட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி ஒரு மசோதாவை போடுறாங்க, ரவுலட் மசோதா. இது கொண்டு வந்தவரே வந்து சிட்னி ரவுலட்டுங்கிறவர் தான். அதனால் வந்து ரவுலட் மசோதா அவர் பேர்லேயே வருது. அந்த மசோதா அறிமுகப்படுத்துறாங்க 1917. சட்டமாக எப்போ மாறுதுன்னா 1919. ஏன் இதனால் அற போராட்டம் வந்துச்சு, அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, விசாரணையே இல்லாமல் உங்களை கைது பண்ணுவாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. சர்ச் வாரண்டே எல்லாம் வீட்டில் வந்து சர்ச் பண்ணுறது, பிடிச்சி ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சட்டம் தான். இதுக்காக தான் வந்து இந்த போராட்டமே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? இந்த போராட்டம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கப்பட்டது, தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டுச்சு. அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு தான் சாரும். 1919 பிப்ரவரியில் வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த ரவுலட் ஆக்ட் பற்றி. ஃபஸ்ட் டைம் வந்து குரல் கொடுக்குறாரு யார்? சீனிவாச்சாரிங்கிறவர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. காந்தி வந்து நான் வந்து ஊரடங்கு மாதிரி பண்ண போகிறேன், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக நான் சத்தியாகிரகம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜாஜி முடிவு பண்ணுறாரு. நம்ம தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து கஸ்தூரி ரங்கருக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க, கஸ்தூரி ஐயங்கருக்கு வந்து ஆலோசனை கொடுத்து காந்தியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்தூரி ஐயங்கர் வந்து காந்தியை கூப்பிடுறாங்க. காந்தி எப்போ வராங்க? 1919 மார்ச் 17 அப்போ தமிழ்நாட்டில் கஸ்தூரி ஐயங்கர் வீட்டுக்கு வராங்க. வந்தாச்சு. இந்த ரவுலட் எதிர்ப்புக்கு வந்து ஒரு திட்டம் வேணும். எதுனாலுமே நமக்கு ஒரு திட்டம் வேணும் இல்லை? இப்போ நம்ம எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ஒரு திட்டத்தோடு வச்சு தான் படிக்கிறோம், அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு திட்டத்தை ரெடி பண்ணுறாங்க, ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி திட்டத்தை ரெடி பண்ணி 1919 மார்ச் 21, 22 இந்த 2 நாள் வந்து அந்த திட்டத்தை ரெடி பண்ணி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்தியாகிரக சபை அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கிறாங்க. காந்தி தலைவராக இருக்காங்க, ஒரு 3 பேர் வந்து துணைத் தலைவராக இருந்தாங்க, திரும்ப ஒரு 3-4 பேர் வந்து செயலாளராக இருந்தாங்க. அது யாருன்னு நீங்களே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து சென்னை சார்பாக வந்து 120 பேர் சென்னை சார்பாக வந்து இந்த சத்தியாகிரகத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் விதமாக சைன் போடுறாங்க. இந்த 120 பேர் சைன் பண்ணதில் குறிப்பிட்ட நபர்கள் யார் அப்படின்னா, ராஜாஜி, வஉசி, திருவிக, இந்த 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வேற யாரெல்லாம் வந்து காந்திக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்துக்கு பாரதியார், சுப்பிரமணிய சிவா, இவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம், 1919 மார்ச் 30 வந்து இந்த ஹர்த்தால், இந்த ஊரடங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வேணாம், இதை போஸ்ட்பான் பண்ணலான்னு சொல்லி கஸ்தூரி ஐயங்கர், இந்த விஜயராகவாச்சாரி இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சொன்னதை இது பண்ணிட்டு காந்தி என்ன பண்ணுறாங்க, சரி போஸ்ட்பான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, சரி நான் போய் இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக வந்து நான் போய் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு போராட்டம் நடக்கும் போது அதை பற்றி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனால் மட்டும்தானே மக்களை சேர்க்க முடியும்.
அதுக்காக வந்து ஒரு போராட்டத்தை மேற்கொள்கிறாங்க. சரி, பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. எங்கெங்கே காந்தி போகிறாரு? தஞ்சாவூர், திருச்சி, தூத்துக்குடி, 3 டி. ஓகேவா? டி கியூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை. சரி, திருச்சி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கடைசியில் ஒரு எம், மதுரை. ஓகேவா? இங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து காந்தி என்ன பண்ணுறாரு? சென்னையிலேருந்து பாம்பே கிளம்பி போயிடுறாரு. எப்போ? 1919 மார்ச் 28. மார்ச் 17 வராரு. 21, 22 அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. சபையை போட்டுட்டு தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1919 மார்ச் 28 கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் எப்போ ஹர்த்தால் ஊரடங்கு வருது? ஹர்த்தால் அப்படின்னு ஊரடங்குன்னு அர்த்தம். ஓகேவா? 1919 ஏப்ரல் 6 வந்து ஊரடங்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓகே, இதோட இந்த மீட்டிங் பாயிண்ட், இந்த பொதுக்கூட்டம் எங்கே நடந்துச்சு? இந்த அறப்போராட்டத்தோட பொதுக்கூட்டம் அந்த ஏப்ரல் 6 எங்கே நடந்துச்சுன்னா திருவல்லிக்கேணியில் நடந்துச்சு. இதில் ராஜாஜி, கஸ்தூரி, ஜார்ஜ் ஜோசப், சத்தியமூர்த்தி, இவங்க 4 பேர் போய் பேசுகிறாங்க. ஒர்க்கர்ஸ்க்காக தனியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் போய் யார் யாரெல்லாம் பேசினாங்க அப்படின்னா அந்த திருவல்லிக்கேணியிலே திருவிக்கா, பிபி வாடியா, தண்டபாணி, இவங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க்கர்ஸ்க்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க. ஓகேவா? இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? சென்னை சவுகார்பேட்டையில் குஜராத்திகள் அதிகமாக இருந்தாங்க. அதனால வந்து ராம்ஜி கல்யாண்ஜிங்கிற 2 பேர் வந்து தலைமை தாங்கியிருந்தாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து புறநகர் பகுதியிலும் சரி மாநகர பகுதியிலும் எல்லா பக்கம் பரவச்சு இந்த ரவுலட் சட்டம், இந்த போராட்டம். இருந்தாலும் வந்து இந்த மாநகர பகுதிகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஓகேவா? இருந்தாலும் இந்த ஏப்ரல் 6க்கு அப்புறம் இது மறந்துருச்சுன்னு சொல்லி சொன்னது வந்து டேவிட் அர்னால்டுன்னு சொல்லி ஒரு நபர் சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து காந்தியோட புக்கு, நம்ம காந்தியோட புக்கு வந்து இந்திய சுயராஜ்யம் சொல்லி ஒரு புக்கு, ப்ளஸ் வந்து எரிமலைங்கிற ஒரு புக்கு. யாரு? சாவர்கர். இந்த 2 புக்கு வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க கவர்மெண்ட். இதை மீறி இதை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டு சத்தியகிரகிகள். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்புறம் சென்னையில் வந்து சத்தியகிரகி அப்படிங்கிற ஒரு இந்த ரவுலட் போராட்டத்தை பற்றி பரப்புறதுக்கு, இந்த ரவுலட் போராட்டத்தை பற்றின செய்தியை கொடுக்கறதுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னதான் இருந்தாலும் நம்ம சென்னையில் தொடங்கி இருந்தாலும் இந்த அகமதாபாத், இந்த பாம்பே, இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து தீவிரம் அடைஞ்சு தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து காந்திக்கு வந்து ஒரு மனவேதனையே இருந்துச்சு. என்னடா நம்ம வந்து இங்கே தொடங்கணும், இங்கே வந்து இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு மனவேதனை ஏற்பட்டுச்சு. ஓகேவா? என்னதான் இருந்தாலும் கடைசியில் வந்து சென்னையில் நமக்கு ஃபஸ்ட்டு டைம் காந்தி ஆரம்பித்ததுலேயே வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு மிகப்பெரிய அகில இந்திய அந்த அறப்போராட்டம் வந்து ஆரம்பித்த பெருமை, ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்த பெருமை இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் சாரும். அது வெற்றிகரமாகவும் முடிஞ்சுது. ஓகேவா? கடைசியாக வந்து எஸ் கோபாலகிருஷ்ணர் அப்படிங்கிறவர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். ஆந்திராவில் தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறப்போ ஆந்திராவில் வந்து அதிதீவிரமாக இருந்துச்சு, அது வெற்றியும் பெற்றுச்சு தமிழ்நாடை கம்பேர் பண்ணுறப்பன்னு சொல்லி கோபாலகிருஷ்ணர் சொல்லியிருந்தார். ஓகேவா? இதோட வந்து நம்ம A to Z பாயிண்ட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டேன். எனக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தமிழுக்கு வந்து சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி ஒரு தரமான பேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 13 மனப்பாட பகுதிகள் பேஸ் பண்ணி டாப் டு பாட்டம் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே கஷ்டப்படுறீங்களோ இந்த 40 மார்க் நீங்கள் கஷ்டப்படுவீங்க தெரியுமா? இந்த மரபு தமிழ், கலைச்சொல், சொற்பொருள், பழமொழி 400, பழமொழிகள், மயங்கொலி, குடிநெறில் வேறுபாடு, இந்த மாதிரி இருக்கிற ஒரு 13 டாபிக்ஸை தொகுத்து நாம கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வீடியோ, ஒரு வீடியோ 15லேருந்து 20 நிமிஷம் வரும். டெய்லி ஒரு 4 வீடியோ போடுவோம். நீங்கள் காதில் கேட்டால் மட்டும் போதும், தரவாக தெளிவாக. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி நாங்கள் ரிவிஷன் பண்ணி கொண்டு போகிறோனோ அதே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு 10 நிமிஷம் நடத்துவேன், 5 நிமிஷம் ரிவிஷன் இருக்கும். தரவாக தெளிவாக மைண்டில் ஏற்றி விட்டுருவேன். தைரியமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணணும்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே இருக்குது. ஆப்பில் தான் ஃபுல்லாக கிளாஸஸ் இருக்கும். 1 இயர் ஆக்சஸபிளாக தான் இருக்கும். நீங்கள் ஆப் லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் நீங்கள் டைரெக்டாக ஜிபேவா ஃபோன்பேவான்னு பே பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து கிளாஸை ஆக்சஸ் பண்ணி 1 இயர் படிச்சுக்கலாம். நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ இருந்து 1 இயர். ஓகேவா? தேங்க்யூ.